சார் என் பையன்கிட்ட வந்து லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வரேன்டா, அதனால் உனக்கு பாட்டுலாம் கேட்டேன்னா, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில், அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் பாட்டு பாடுவேன் சார். சார் இந்த பாட்டை தூங்கும்போது பாடினா கூட பரவாயில்ல, ஜிம்மில் போடுறாரு சார் இந்த பாட்டு போய் அவர். ஜிம்மில் போனால் என்ன சார் பாட்டு, லெக் டே போடுறான் அன்றைக்கி, என்ன சார் பாட்டு போடுவீங்க நீங்கள்? சார் பழைய பாட்டு கேட்கும்போது எனர்ஜி நல்லா லைஃப்பில் வந்து இப்போது இன்பமாக இருக்குன்னா அதுக்கேற்ற பாட்டு. சரி, அதான் நான் சொல்ல, பழைய பாட்டில் ஒரு எனர்ஜியான ஒரு பாட்டு சொல்லுங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் மறுபடியும் இது ஒரு அட்வைஸ் பாட்டா ஜாலியா இருக்கணும்ல, அப்படிதான் ஒரு பாட்டு பாடுங்க, ஜோஷா ஒரு பாட்டு வரல. ஏன்னா அப்படி சொல்லவே இல்லை. நான் ஒரு பாட்டு சொல்லவாப்பா தம்பி பாருங்க. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. உலகம் எனது கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே, சோதித்து பார்த்தா நானே ராஜா, வாலிபம் பருவம் கிடைப்பது லேசா, உல்லாசம் உல்லாசம் கொண்டாட்டம் இங்கேதான் குண்டு, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. இப்படி சொன்னா இது பிடிச்சிருக்காதே உனக்கு? இது நல்ல வைபா இருக்கு. நல்லா இருக்குல்ல, நல்ல வைபா இருக்கு. நீங்க எல்லாம் இவங்களுக்கு அறிமுகப்படுத்துற பாட்டு முழுக்க அட்வைஸ். அட்வைஸ் என்னதான் நடக்கும் நடக்கட்டும், அதுவும் விரக்தி. அடுத்தது விரக்தி. அவனுடைய வயதுக்கான ஒரு இளமைக்கான பழைய பாடல் ஒன்று இருக்குல்ல, இருக்குதானே? அதான் அந்த பையனுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்னும் பூங்காற்று, நம்ம என்ன அந்தாட்சரி எவ்வளோ, எங்கே இளமை என்னும் வார்த்தைகள் தொடங்கள். நீங்க லால ஆரம்பிக்கணும். மயில முடிஞ்சிருக்கு, நீங்க மயில ஆரம்பிங்க. மைனா 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 நாள முடிச்சிருக்காங்க. நாள நானாக நான் இல்லை, நீங்க அப்போய் தாய் தான். ஓகே, இவங்க ஏல முடிச்சிருக்காங்க. ஏ தாயே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தா, ஏல முடிச்சிருக்காங்க. ஏல ஒரு ஆங்கரை 18 வருஷமா அப்படி பேசுற கடைசியில் அந்த அப்ப கூட சீரியஸ் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க. அடா பாவீங்களா. இளமைக்கான பாடல்னா உடனே இளமையினும் பூங்காற்று, இளமைக்கான ஒரு பாடல் பாடுங்க.